திருவையாறில் தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனையை ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் ராமபிரான் மீது கொண்ட பக்தியால் பல்வேறு கீர்த்தனைகளை பாடினார். இவரது கீர்த்தனைகள் சங்கீத உலகில் முக்கிய இடத்தை பிடிப்பதால் உலகெங்கிலும் உள்ள இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு ஆண்டுதோறும் ஆராதனை விழா நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு ஆராதனை விழா கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனை இசை அஞ்சலி நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமையன்று நடந்தது. முன்னதாக தியாகராஜர் திருவுருவ மேனியுடன் உஞ்சவிருத்தி பஜனையுடன் ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆராதனை பந்தலை வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து தியாகராஜரின் சமாதியில் எழுப்பப்பட்ட கோவிலில் உள்ள திருவுருவ மேனிக்கு பால், பன்னீர், மஞ்சள் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த இசைக்கலைஞர்கள் ஒரே குரலில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசையஞ்சலி செலுத்தினர். இந்த ஆராதனை விழாவில் பிரபல இசைக்கலைஞர்கள் சுதா ரகுநாதன், மகதி, காயத்ரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னு இந்த பஞ்சரத்னம்ன்றது ஒரு ரொம்ப புனிதமான 5 கீர்த்தனைகள், ரத்னங்கள். அதை நம்ம ரிஹர்சல் இல்லாத இத்தனை நூற்றுக்கணக்கான குரல்கள் ஒன்றாக இசைக்க முடியறதுன்னா அது அந்த கீர்த்தனையோட இன்வால்வ்மெண்ட் எவ்வளவு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் இருக்குன்றது தெரிகிறது. புத்தகம் வைத்துக்கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு அப்படியே ஒரு